நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதரிசினஹா. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில் உள்ளது. கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது எத்தனையோ அர்த்தங்களை தெளிவுபடுத்தினார். அதிலே நாம் ஒரு ஆச்சாரியனிடத்தில் எப்படி அர்த்தங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள வேணும், அவர் எப்பிடத்தில் எப்படி பணிவோடு இருக்க வேண்டும் என்பதையும் கண்ணன் உபதேசிக்கிறார். பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா. ஆச்சாரியனுக்கு நிறைய தொண்டுகள் புரிந்து அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை விழுந்து நமஸ்கரித்து சாஷ்டாங்க பிரணாமங்களை சமர்ப்பித்து சிறந்த கருத்துக்களை அவரிடத்தில் கற்க வேண்டும். சந்தேகம் தீரும் வரை கேள்விகளை கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி கேட்கும்போது அவருக்கு நிகராக கேள்வி கேட்கிறோங்கிற புத்தி இல்லாமல் கேட்க வேண்டும். அவருக்கு தெரியுமா என்று பரீட்சிக்கிற புத்தியும் இருக்கக்கூடாது. அவருக்கு சமமாக எதிர்த்து நின்றும் கேட்பது கூடாது. இப்படி பணிவோடு ஆச்சாரியனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணிவு ஒருத்தரிடத்தில் காணப்பட்டால் அவனுக்குத்தான் ஆச்சாரியர்களும் உபதேசிப்பார்கள். நம்ம சட்டுன்னு ஒரு ஆச்சாரியனிடத்தில் கேட்டுட்டதுக்காக யாருக்கு வேணா அவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள். உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. ஞானிகள் தத்துவத்தை உள்ளபடி தெரிந்திருக்கும் அவர்கள். பிரம்மங்கிற தத்துவம் பரமாத்ம தத்துவம். நாம் அனைவரும் ஜீவாத்மாக்கள். நாம் பக்கத்தில் பார்க்குற எத்தனையோ அச்சித்து பொருட்கள், ஜடப்பொருள்கள். இவைகளுக்குள் உண்டான வேறுபாட்டை யார் தெரிந்து வைத்திருக்கிறானோ அவனே ஞானி. இதில் ஜீவன் அச்சேதனத்தில் பற்றறுத்து பிரம்மத்திடத்தே பற்று கொள்ள வேணும் என்கிற அறிவிருப்பவன்தான் ஞானி. எத்தனையோ நாம் கண்ணால் பார்க்கிற ஜடப்பொருள்கள், அந்த பொருள்களில் இருக்கிற விருப்பத்தை எல்லாம் அழித்து பரமச்சேதனனான பகவான் அறிவு கடலாய் ஆனந்த சாகரமாயிருக்கும் எம்பெருமானையே பற்ற வேணும். இந்த அறிவிருக்கிறவன் தான் ஞானி. எதை தள்ள வேண்டும், எதை பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற வேறுபாடு, பகுத்தறிவு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானிகள் நமக்கு நல்லதை உபதேசிப்பார்கள். பல ஞானிகளிடத்தில் கேட்க வேண்டும், பலமுறை கேட்க வேண்டும். எத்தனை முறை கேட்டாலும் அடுத்த முறை புதியதாகத்தான் அர்த்தம் தோற்றும். இதை போல் நீ எல்லாரிடத்திலையும் போய் கேட்டுக்கொள்னு கண்ணன் உபதேசித்தார். அப்ப என்றோ கண்ணன் உபதேசித்திருக்கிறார். ஞானிகளெல்லாம் உபதேசித்திருக்கிறார்கள். அவர்கள் செய்ததை அன்று கேட்டோம். அதன்படிக்கு இன்றைக்கும் நாம் வாழ வேண்டும். ஆச்சாரிய உபதேசத்தின்படி இன்று வாழ வேண்டும். அன்று அவர்கள் சொன்னபடிக்கு அதை கேட்டு இன்று கடைப்பிடிக்க வேணும். இந்த அர்த்தங்களில் ஒரு சிலதை நேற்றைக்கு பார்த்தோம். திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர்னு ஆண்டாளுடைய பாசுரம். விட்டு சித்தர் பெரியாழ்வார் கீதாச்சாரியனுடைய சரம ஸ்லோகத்தை நன்கு கேட்டார். அதில் கண்ணன் கடைசி வார்த்தையாய் கவலைப்படாதே, சோகப்படாதேன்னு கூறினார். அதனால தான் சோகமே இன்றி வாழ்ந்தார் என்று நேற்றுக்கு நாம சர்வதர்மான் பரித்யஜ்யங்கிற ஸ்லோகத்தின் பொருள் பார்த்தோம். அன்று கேட்டது இன்று இருக்கணும்ன்றச்சே அன்னைக்கு ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை கேட்டோம். இன்று அதற்காக நன்றியோடு இருக்க வேணும் என்று முதல் கருத்தா பார்த்தோம். அடுத்து அன்று கண்ணன் எம்பெருமான் கவலைப்படாதேன்னு சொன்னார். அதை கேட்டு இன்றும் நாம் கவலை இல்லாமல் இருக்க வேண்டும்.
சோகப்படுவது கூடாது. வீத ராக பயக்ரோதா ஸ்திததீர் முனிருச்சியதே. ராகம்னா விருப்பம், பயம்னு சொன்னால் ஒன்றை கண்டு என்ன நடந்துடுமோங்கிற பயம், பீதி. இது இத்தனையும் துறந்தவனாக வாழ்ந்தால்தான் முனி என்று கண்ணனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் அவரே பயத்தை துறந்துடும். சோகப்படாதே, என்ன நடக்குமோன்னு கவலைப்படாதே, என்ன நீ என்னையே சரணமாக பற்றி இருக்கிறாய். உன்னுடைய ஆத்ம யாத்திரை தேக யாத்திரை ரெண்டுமே உன் வசம் இல்லை என்று கண்ணன் கூறியிருக்காருங்கிறத நேத்திக்கு விளக்கமாக பார்த்தோம். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா என்கிற கண்ணனுடைய கீதா சரம ஸ்லோகம். அதுதான் சரமமான உபாயத்தை சொல்ல வந்தது. அப்படின்னா சரணாகதியே சிறந்தது. கீழே கர்மயோகம் உண்டு, ஞான யோகம் உண்டு, பக்தி யோகம் உண்டு. அதெல்லாம் கஷ்டமான உபாயங்கள். அதை காட்டிலும் எளிதான உபாயம் சரணாகதி. நம்ம ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்மதல்ல, தேவரீருடையது. ஆகவே நீரே உம்முடைய உடைமையை காக்க வேண்டும் என்று சொல்லி அவரையே ரட்சகனாய் ஏற்றுக்கொள்கிறோமே. அடியேன் தேவரீரால் ரட்சிக்கப்படுவதற்கு தயார் என்று கூறிவிடுகிறோமே. அதைத்தான் சரணாகதி சரணாகதிங்கிறோம். பகவான் எப்போதும் நமக்காக முயற்சி எடுக்க தயார், எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நாம் நமக்கு இருக்கிற செருக்கு, சுவாதந்திரியம், அகங்காரம், இதனால் அவர் என்ன நம்ம ரட்சிக்கிறது, நாமே நம்மை ரட்சித்து கொள்ளலாமேன்னு தோணுகிறது. அது இளம் ரத்தம் இருக்கிற பல பேருக்கும் தோணக்கூடியது தான். ஆனால் அது சாஸ்திர வாசனையால் நம்ம குறைச்சிக்கணும். அது இயலாது, நடக்காதுங்கிறத மெதுமெதுவே தான் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மால் இந்த லோகத்தை நடத்திட முடியுமா? இல்லை நம்மளோட வாழ்க்கையத்தை தான் ஓஹோன்னு நம்மால் பார்த்துட முடியுமா? அதில் எத்தனையோ தடங்கல்கள், தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன. அது புரிய புரிய அப்போ பகவான் தான் ஜகத்தை நடத்தணும், அதனால் நாம் அவனாலேயே ரட்சிக்கப்படுகிறோம் என்கிற உண்மை தெரிஞ்சுடுறது. அப்போ தானே அவரையே ரட்சகன்னு ஏற்றுனுடுவோம். இதைத்தான் சரணாகதி சரணாகதின்னு சொல்கிறார்கள். இதுதான் சரமோபாயம். நான்காவது உபாயம், ஈஸ்வரனுடைய திருவடிகளே மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் வழி. அவரே நமக்கு ரட்சகனாக இருப்பார் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்துட்டோம். அதிலேருந்து எதை பற்றி சோகப்படக்கூடாதுன்னு சொன்னார். நாம் பெரிய பெரிய தர்மங்கள்லாம் பண்ணித்தான் மோட்சம் போனோமோ, சோகப்படாதே, அதை விட்டுடு, அதனால நீ வரப்போறதில்லை. நிறைய பேரை போய் நிறையா பற்ற வேண்டுமோ, தேவையில்லை. என்னையே பற்றி, எளியவனான என்னை பற்று. உன்னையும் பற்றி வேற எதையானும் பற்ற வேண்டுமோ, தேவையில்லை. ஏகம் சரணம் பிரஜ, என்னை மட்டுமே பற்றினால் போதும். அதில் நீ பற்றினாய்ங்கிற எண்ணம் கூட வேண்டாம். மற்ற உபாயங்களெல்லாம் அங்கங்களை எதிர்பார்க்கும். நான் அதற்கு அங்கங்களை கூட எதிர்பார்க்கறதுலே ரொம்ப சுலபனாக இருக்கேன். என் ஒருத்தனையே பற்று, அந்த சோகமும் தீர்ந்தது. பற்றுதல்ங்கிறது ரொம்ப கஷ்டமானதோ. இங்கே இருந்து ஏதான 1000 மைல் போய் சரணாகதி பண்ணணுமா? இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல திருப்பார்கடலில் இருந்தால் அங்கே தான் போய் சரணாகதி பண்ணணுமா? ஒன்றும் அவசியம் இல்லை. நினைத்தால் போதும். நீ இருக்கிற இடத்திலிருந்தே அந்த உணர்தல், புரிதல் வந்து விடமானால் நம்ம ரட்சிக்க வேறாரும் இல்லை, சர்வேஸ்வரனே ரட்சகன். இந்த புரிதல் வந்து அவர் ரட்சிக்க வரும்போது நம்ம தடுக்காமல் இருந்துட்டாலே அதுவே சரணாகதி தான். ஈஸ்வர பிரவிற்த்தி விரோதி ஸ்வப்பிரவிற்த்தி நிவிற்த்தி தான் சரணாகத்தின்னு கூறுகிறார்கள். அதனால் நாம் பணிவோட பெருமானே ரட்சகன்னு ஏற்றுனுட்டோம்னா போதும். அப்போ அந்த கவலையும் பட வேண்டாம். அகம், நாம் யாரை பற்றிருக்கோமோ அவர் ரொம்ப சிறப்பானவர் தானா, நல்ல சக்தி இருக்கிறவரான்னு சந்தேகம் வந்தால் எத்தனை சேஷ்டித்தம் கண்ணன் பண்ணியிருக்கார். 7 வயசு குழந்தையா கோவர்தனோத்தரணம் பண்ணினதுலேருந்து, அர்ஜுனனை இப்பேற்பட்ட யுத்தத்தில் ரட்சித்ததுலேருந்து, ஒரு பாண்டத்தை வச்சிருந்த தயிர்த்தாழி, முக்தி பெத்ததன்னோ தயிர்த்தாழியேன்னு சொல்லுவார்கள். தான் யாரோ ஒருத்தன் அன்னைக்கு வெண்ணையெல்லாம் வித்துட்டு இருக்கான். கண்ணனை ஒரு கோபிகை பின்தொடர்ந்து துரத்தி வருகிறாள். கண்ணனுக்கு எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறதுன்னு தெரியல. ததிபாண்டன் ஒருத்தன்.
அவனுடைய பானைக்குள்ளே என்னை ஒளிச்சு வச்சு காப்பாற்றி விட்டுடு அப்படின்னு கண்ணன் கேட்குறார். அவனும் பானையில் ஒளிச்சு வச்சான். கோபிகை தேடிட்டு வந்தா, எங்கே கண்ணன்னு கேட்டால் இங்கே இல்லேன்னு விட்டான். இல்லேன்னுட்டு அவள் கண்ணனை விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் கண்ணன் பானையை தட்டி என்னை வெளியில் அவுத்து விடுன்னார். உன்னை அவுத்து விடணும்னா மோட்சம் கொடுத்தியானா அவுத்து விடுறேன் என்ன அவர் கேட்டார். இது என்ன பானையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு பதில் மோட்சமெல்லாம் கேட்டு நான் பார்த்ததில்லை. அதுக்கு நிறையா தபஸெல்லாம் பண்ணணும், தர்மமெல்லாம் பண்ணணும்னா நான் அறிந்த தர்மம் உன்னை காப்பாற்றி கொடுக்கறது தான். அதை நான் பண்ணிவிட்டேன். இதற்கு பதில் நீ மோட்சம் கொடுக்குறதா இருந்தால் திறந்து விடுறேன். சரி தரேன்னு சொன்னார் கண்ணன். எனக்கு மட்டும் கொடுத்தா போகாது, பானைக்கு மோட்சம் கொடுக்கணும்னார் அவர். அது அச்சேதனமாச்சே, ஜடப்பொருளாச்சே, அதுக்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இல்லையே, எதுவும் இருக்க வேண்டாம். சர்வரக்ஷகனான உன்னை ரட்சித்தது அதுதானே, அப்போ கண்டிப்பாக நீ மோட்சம் கொடுத்தான் ஆகணும். சரின்னு பானைக்கும் மோட்சம் கொடுத்தார். அந்த ததிபாண்டனுக்கு அந்த சின்ன வயசில் மோட்சம் கொடுத்துருக்கணும்னால் அப்போ சாமானியப்பட்டவர் இல்லையே. அத்தனை சக்தியும் பிராப்தியும் பூர்த்தியும் ஞானமும் அனைத்தும் உடையவர். அப்போ அவ்வளோ பெரிய சக்திமான பற்றி இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. ஒருவேளை சில பாபங்களை பகவான் போக்குவார், அதை நாம போக்கிக் கொள்ள வேண்டுமா? இல்லை பெருமான் வந்து போக்குவரானால் ரெண்டு பேரும் தேவையில்லை, பாபங்கள் தன்னடையே போய்விடும். தன்னடையே போகும்னா எத்தனை பாபம் போகும்? 10 பாபத்தில் 8 போயிட்டு பாக்கி 2 இருக்குமானால் ஒன்றும் மிச்சம் விடாமல் அனைத்தும் போகும். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. ஆகவே நீ கவலைப்படாதே, சோகப்படாதே என்று கண்ணன் கூறினார். அந்த சோகம் இல்லாமல் நாம் வாழணுங்கிறதை நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம். அப்போ அன்று கண்ணனுடைய உபதேசத்தை கேட்டோம். இன்று கவலையின்றி வாழ வேண்டும். இன்னும் நாம் கவலைப்பட்டால் லாபம் உண்டான்னு யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு தூரம் கண்ணன் தெரிவிச்சிட்டார். இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு இருந்தோம்னால் படலாம், படாமல் இருந்துட போகிறதில்லை, நம்ம படுவோம். ஆனால் அது எத்தனை நாளைக்குள்ளே அந்த கவலையை போக்கிக்கிறோங்கிறது தான் கேள்வி. இப்போ ஏதோ ஒன்று நடந்துடுத்துன்னா கவலைப்படாது இருக்க மாட்டோம். ஒன்று நடக்கக்கூடாதேன்னு எதிர்பார்க்குறோம் பாருங்க, அதான் பயம். இது ஞானம் பிடிச்சது நடக்காத பட போகிறதே, பிடிக்காதது நடந்துட போகிறதே. இந்த 2 எதிர்பார்ப்பை தான் பயம்னு சொல்லுவோம். அது நடந்துடுத்துன்னு வச்சுங்க, அப்புறம் அது பயமாக இருக்காது, துக்கமாக மாறிடும். நமக்கு பிடிக்காதது ஒன்று நடந்துடுத்துனால் எல்லாம் பரீட்சை முடிவுகள்லாம் வெளியில் வரணும். 95 35 பயம். இது எதிர்பார்ப்போம் இல்லையா? இப்போ நாளன்னைக்கு கார்த்தால செய்தித்தாளில் வந்துட போகிறது அப்படின்னா அது என்ன ஆகுமோன்னு நினச்சிருந்தா பயம். அதே 95ன்னு பிரச்சுரம் ஆயிடுத்துன்னு வச்சுங்க, அது சுகமாக மாறிடும். 35ன்னு பிரச்சுரம் ஆயிடுத்துனால் துக்கமாக மாறிப்படும். அப்புறம் பயமே இருக்காது. 35 தான் தெரிஞ்சப்புறம் பயம் போயிடும். ஆனால் அந்த பயம் அத்தனையும் துன்பமாக மாறிடும். 95ன்னு தெரிஞ்ச உடனே பயம் போயிடும். அந்த பயம் அத்தனையும் சுகமாக இன்பமாக மாறிடும். அதனால் இப்படித்தான் நமக்கு மாற்றி மாற்றி இன்ப துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும். இதை புரிந்து கொண்டு அதைப்படி சோகப்படாமல் தான் இருக்க வேண்டும். இதை கண்ணன் சாதித்தார். இந்த சோகம் இல்லாமல் இருந்ததான் ஆண்டாள் விட்டு சித்தர் கேட்டிருப்பர். கேட்டார். கண்ணன் கீதாச்சாரியனுடைய ஸ்லோகத்தை கேட்டார், இருந்தார். அதை படிக்க கவலை இல்லாமல் வாழ்ந்தார், ஆண்டாளை வளர்த்தார், கண்ணனுக்கே திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார்ங்கிறதை நேற்றுக்கு நாம் பார்த்தோம். இன்னைக்கு வேறொரு ஆச்சரியமான அர்த்தம் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்காக இருக்கட்டும், பகவத்கீதைக்காக இருக்கட்டும், மொத்தத்துக்கும் உபனிஷத்துக்கள் தான் ஆதாரங்கள். அதிலிருந்து தானே இவர்கள் எல்லாருமே எழுதியிருக்காங்க. அதை உபனிஷத்துன்னு சொல்லுவார், இதை கீதோபனிஷத்துன்னு சொல்லுவார்கள். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபால நந்தனா பார்த்தோவத்சா சுதீர் போக்தா துக்தங் கீதாமிருதம் மகது. கீதை என்னும் பெரிய அமுதத்தை கண்ணன் கறந்து கொடுத்தார். எல்லா பசுமாடு இருந்தால் தானே பால் கறக்க முடியும். உபனிஷத்துக்களை எல்லாம் பசுமாடுகளாக வைத்தார். அர்ஜுனனையே கன்றுக்குட்டியாக நிறுத்தினார். தானே கறக்கும் இடையனாக இருந்தார். கறந்தார். அழகான பால்ங்கிற கீதாமிருத்தத்தை நம்மிடத்தில் கொடுத்தார். அதுக்குன்னு கண்ணுக்குட்டி மட்டும்தான் பாலை குடிக்கணுங்கிற தேவையில்லை. யாரும் பாலில் விருப்பம் இருக்கிற எல்லாரும் பால் குடிக்கலாம். அதை போல கீதையினுடைய அர்த்தம் வேணும்னு நினைக்கிறவனவிருக்கிற யாருமே கீதையை அனுபவிக்கலாம். அப்போ அந்த கீதையெல்லாம் கறந்து பெறப்பட்டது எங்கேருந்து? உபனிஷத்துக்களுங்கிற பசுக்களிடத்திலிருந்து. அதில் ஆதாரம் உபனிஷத்து தானே. அதிலிருந்து ஒரு அர்த்தத்தை இன்னைக்கு பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உபனிஷத்தை சொல்றது கேளு, அதன்படி இரு.
ஏவம் உபாசித்தவ்யம் ஏவமுச்சைததுபாஸ்யம் என்ன அழகான ஒரு வாக்கியம். இது தைத்திரிய உபனிஷத்தில் சீக்ஷாவல்லியில் 11வது அனுவாக்கத்தில் உள்ளது. தைத்திரிய உபனிஷத்து தசோபனிஷத்தில் ஒரு பிரதானமான உபனிஷத்து. இப்போ கோவிலெல்லாம் பெருமாளுக்கு திருமஞ்சன அரைச்சே கூட அந்த சேவா காலம் பண்ணுறது வழக்கம். சீக்ஷா, வியாக்கரணம், சந்தா, நிருக்தம், கல்பம், ஜோதிஷம் என்றெல்லாம் அங்கங்கள் இருக்கு பாருங்க. அதுலேயே ஒரு பேர். இது வேதத்துக்கு உபனிஷத்துங்கிறது வேதாந்தம்னு சொல்லுவார்கள். இப்போ வேதம் வேதாந்தம்னு 2 பகுதி. வேதங்களெல்லாம் கர்மத்தை பற்றி சொல்லும். நாம் எப்பப்படி ஆராதிக்கணும், என்னென்ன கர்மங்களை பண்ணணும்னு வேதம் சொல்லும். வேதாந்தம் அந்த கர்மத்தால் ஆராதிக்கப்படும் பகவானை பற்றி சொல்லும். செய்யப்படும் கர்மங்களை பற்றி வேதங்களும், அந்த கர்மங்களால் ஆராதிக்கப்படும் கடவுளை பற்றி வேதாந்தமும். இதைத்தான் வேதம் வேதாந்தம்னு சொல்லிருக்கோம். 2 ஒன்று தான். வேதமும் ஒரே பிரமாணம் தான், வேதாந்தமும் ஒரே பிரமாணம் தான். ஆராதிப்பது எப்படி? வேதம். ஆராதிக்கப்படுவது யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அது வேதாந்தம். இதைத்தான் பூர்வபாகம் உத்தரபாகம்னு சொல்லுவார்கள். உபனிஷத்துங்கிறது அர்த்தம் பார்த்தீங்கன்னா உப நீ ஷத்து, உபனிஷத்து. உபனா அருகில்னு அர்த்தம். உபனிஷதீதி உபனிஷத், பிரம்மத்துக்கு அருகில கொண்டு போய் நிறுத்துறது சொல்லியோ. அதனால தான் இது உபாசனத்தை பற்றி நன்னா சொல்லி கொடுக்கும். இதைத்தான் பிரம்ம வித்யா பிரம்ம வித்யான்னு சொல்லுவார்கள். உபனிஷத்துன்னு சொன்னாலே பிரம்ம வித்யை. பிரம்மத்தை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கிறது தான் அதுக்கு அருகில போய் இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த வாக்கியம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நானிய பந்தாக அயனாய வித்யதே. அமிர்தத்தை அடையணும், அயனத்தை அடையணும்னா மோட்சம் அடையணும். அந்த மோட்சம் அடையறதுக்கு வழி இது ஒன்று தான். நான் அந்நிய பந்தாக, இதை தவிர வேறு மார்க்கங்களே இல்லை. பிரம்ம வித்யை தான், உபனிஷத்துக்கள் தான். அதில் இருக்கிற அர்த்தத்தை உபாசிப்பது தான் மோட்சத்தை அடைவதற்கு வழி. அது இல்லாதவன் மேலும் மேலும் சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறான். அதனால தான் தமேவம் விதித்வா அதிமிருத்யுமேதி, மிருத்யுவை தாண்ட வேண்டும், அமிர்தத்தை அடைய வேண்டும். உபனிஷத்து இப்படியே தான் சொல்லும். திடீர்னு மிருத்யுவை தாண்டணும்னால் ஓஹோ இனிமே மரணமே இருக்காது போல் இருக்கு, அந்த மாதிரி ஒரு நிலை கிடைக்குமான்னு யோசிக்கிறோமோ இல்லையோ, அது மிருத்யுன்னு சம்சாரத்தை சொல்லும். மாறி மாறி பிறந்து இறக்கிறமோ இல்லையோ, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம்னு ஆதிசங்கர பகவத்பாதர் எழுதி வச்சார். அப்போ அவர் சொன்னபடி பார்த்தா மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறோம், மறுபடியும் மறுபடியும் இறக்கிறோம். அதை பற்றி தான் இங்கே உபனிஷத்தை சொல்கிறது. அந்த மிருத்யுவை எப்படி தாண்ட போகிறாய்? அதுக்கும் பிரம்ம வித்யை வேணும். மிருத்யுவை தாண்டிட்டோம், அமிர்தத்தை அடைய வேண்டும். அமிர்தங்கிறது தான் மோட்சம், வைகுண்டம், திரும்ப வருதலில்லாத முக்தி. மீளுதலாம் ஏதமிலா விண்ணுலகு என்னும் மாக வைகுந்தம் என்னும் ஆழ்வார்கள் சாதித்துள்ளார்கள். அப்பேற்பட்ட முக்தி அடையணும்னால் அது அமிர்தம். அமிர்தத்தை அடையறதுக்கு வழி என்ன? நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த சம்சார நரகத்தை தாண்டறதுக்கு வழி என்ன? திரும்ப திரும்ப சம்சாரத்தில் பிறந்துட்டு இருக்கோம், இறந்துட்டு இருக்கோம். நமக்கே தோணும், சொர்க்கத்துக்கே போய் புண்ணியத்தெல்லாம் நல்லா அனுபவிச்சோமே, கர்மங்கள் தீந்து படுமே, திரும்ப ஏன் மனுஷலோகத்துக்கு வரும்? நரகத்துக்கு போய் பாவத்தினுடைய பயன்களெல்லாம் அனுபவித்தோமே, அப்போ பாபம் தீர்ந்துருக்குமே, திரும்ப எதுக்கு மனுஷலோகத்துக்கு வரும்? பாபத்தை நன்னா அதனுடைய பலத்தை தான் நரகத்தை அனுபவித்தோமே, புண்ணியத்தினுடைய பலத்தை தான் சொர்க்கத்தில் அனுபவித்தோமே, அப்போ திரும்ப இங்கே எதற்கு வந்து அனுபவிக்கிறோம்னால் அங்கே போய் அனுபவிச்சது தான் நம்மக்கிட்ட இருக்கிற பாவ புண்ணியம் மட்டும் இல்லை, அதை தவிர நிறைய வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட சஞ்சித கர்மங்கள்ங்கிறது எண்ணிறந்த கர்மங்கள். அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கர்மங்களை எடுத்து நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிராரப்த கர்மங்கள்னு பேர். அப்பப்போ நம்ம ஏதானும் திடீர்னு வச்சிருக்கிற பாத்திரம் உருண்டு விழுந்துருத்துனா கூட பிராரப்தம் அப்படிங்கிற மூலியம். அதுக்கு இவ்வளவு சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்லிக்க வேண்டாம். அதை விட ரொம்ப பெருசெல்லாம் இருக்குது பிராரப்தத்தை பற்றி பேசிக்கிறதுக்கு. அதுக்குன்னு கால் இடறனிலேருந்து கல்லு குத்தினதுலேருந்தெல்லாம் பிராரப்த கர்மங்கள்லாம் இல்லை. பெரிய விஷயங்கள். நாம் பிறந்திருக்கோம், இன்னதான் பிறக்கிறோம் பாருங்க, கண்டிப்பாக பிராரப்த கர்மத்தாலே. பிரம்மஜானம் ஏற்படுறது ஏற்படாத போகிறது பாருங்க, அது பிராரப்த கர்மத்தாலே. முதல்ல நல்ல வேதத்தில் ஸ்ரத்த வந்து, ஆழ்வாராச்சாரியர்களிடத்தில் ஸ்ரத்த வந்து வாசிக்கிறோமோ இல்லையோ, அதுவே பிராரப்த கர்மத்தாலே. நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறோமோ இல்லையோ, அது ஓரளவு பிராரப்த கர்மத்தாலே. இப்போ இப்படி சிலதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை போல இருக்கிறதெல்லாம் பிராரப்த கர்மத்தால் ஏற்படும். அதை ஒரு பிறவியில் கழிப்போம், 2 பிறவிகளில் கழிப்போம், 3 பிறவிகளில் கழிப்போம். அந்த கர்மத்தினுடைய ஒரு பயனாக தான் சொர்க்கத்துக்கோ நரக்கத்துக்கோ போகிறோம். ஒருவேளை அங்கே அந்த அனுபவம் முடிஞ்சு போன பிற்பாடும்
மொத்த கர்மங்கள் போயிடலையே, சஞ்சித கர்மம் இருக்கே, சேர்த்து வச்ச மொத்த கர்மமும் பாக்கி இருக்கிறபடியால் திரும்ப மனுஷ லோகத்துக்கு வருகிறோம். அதிலிருந்து மேலும் ஒரு பகுதி எடுக்கப்படுகிறது. மறுபடியும் அந்த கர்மத்தின் பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இதைத்தான் மாறி மாறி பெறத்தல், மாறி மாறி பெறத்தல்வா. இது மொத்த கர்மங்களும் என்னைக்கு தொலைஞ்சு போகிறதோ அன்னைக்கு முக்தி அடைகிறோம். அதனால் ஓரளவு கர்மங்கள் நிறைய இருக்குது. அதுலேருந்து ஓரளவு கர்மங்களை அனுபவிக்கிறோம். அனுபவித்து முடித்த உடனே மறுபடியும் பழைய கர்மங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் மனுஷலோகத்துக்கு வரும். அப்படியே இருந்தால் கூட சுவாமி மாற்றி மாற்றி பிறந்து கர்ம பலத்தை அனுபவிச்சுட்டு இருந்தால் குறைஞ்சுட்டே வந்து ஒரு நாள் பூஜ்யமாக போயிடும் இல்லையோ. திரும்ப திரும்ப அனுபவிக்கிறோமே, அப்போ பாவத்தின் பயனாக துக்கத்தை அனுபவிக்கிறோம், புண்ணியத்தின் பயனாக சுகத்தை அனுபவிக்கிறோம். இப்படியே அனுபவித்து 10,000 1000 500 5 0 அப்படின்னு முடிஞ்சு போயிடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் அது முடியாமல் ஏன் மறுபடியும் மறுபடியும் தவிக்கிறோம்னால், இந்த பாவத்தின் புண்ணியத்தின் பயன்களை கழிக்க வந்த இடத்தில் கழிப்பதோடு நில்லாமல் மேலும் சேகரிக்கிறோம். அதனால் தான் இது முடியாமல் இருந்துகிட்டே இருக்குது. வரிசையாக இப்போ சொன்னபடிக்கு 10,000 8,000 6,000 4,000 2,000ன்னா நல்லா இருக்கும். ஆனால் 10,000லேருந்து 8,000 வர்றதுக்குள்ளே ஒரு 3,000 கூட்டி 11ன்னா அப்படின்னு எப்படி திரும்பி போக முடியும்? அதனால தான் மாறி மாறி பெறத்தல், மாறி மாறி பெறத்தல்ங்கிறோம். 2 வழி தான். நம்முடைய கர்மங்களை தொலைக்கிறதுக்கு ஒரு வழி, நிறைய அனுபவித்து தொலைக்கணும். ஆனால் அந்த வழி சரிவர பூர்த்தி அடைய மாட்டேங்கிறது. ஏன்னா அனுபவிக்க வேண்டிய இடத்துல சேர்க்கவும் சேர்த்து விடுறோம். அதனால் அந்த வழி பிரயோஜனப்படாது. அப்போ பிராயச்சித்தங்களை பண்ணி தொலைச்சி விடலாமா? இன்னென்ன கர்மத்துக்கு இன்னென்ன பிராயச்சித்தம்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை பண்ணி தொலைக்கலாமான்னால் பிராயச்சித்தம் பண்ணுறச்சே தப்பு வந்து கர்மம் சேர்ந்து விடுறதே. அதை பண்ணுறச்சே கூட தவறு இழைக்கலாம். நம்ம இப்போ 1,00,000 காயத்ரி பண்ணு, எங்கேயோ சாப்பிடக்கூடாத இடத்துல சாப்பிட்டுட்டே, தொடக்கூடாததை தொட்டுட்டே 1000 காயத்ரி பண்ணுன்னு சொல்கிறாள்னு வச்சுங்க. அதை பண்ணுற சமயத்துக்கு குறுக்க 2 ஸ்வரத்தில் தப்பு விட்டுட்டோம்னா அப்போ அதற்கும் சேர்த்துன்னா சேர்த்தானப்போ பிராயச்சித்தம் பண்ணச்சேவும் மேலும் கர்மங்கள் சேரலாம், அனுபவிக்கிற காலத்திலும் கர்மங்கள் சேரலாம். அதனால தான் கர்ம பலம்ங்கிறது சிரமம், கழிப்பது சுலபம் இல்லை. அதை கழிப்பது நம்பசத்தில் இருந்தால் போதாது. இது நாமா பிரயத்தனப்பட்டால் போராது. ஆனால் கர்ம பலத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன தெரியுமா வேணும்? கிருபா பலன் வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பக்கம் கர்ம பலன், இந்த பக்கம் கிருபா பலன். கர்மத்தை போக்கிக்கிற சக்தி நம்ம கையில் இல்லை. எதை பண்ண பார்த்தாலும் அது மேலே மேலே வந்து மூடிக்கிறது. அப்போ வேற என்ன வழினா கிருபாபலம். கிருபாபலம்னா பகவானுடைய நிருகேதுக்கமான கிருபை இருக்கு பாருங்க, அது ஒரே நிமிஷத்தில் மொத்த கர்மங்களையும் வெட்டி சாச்சிடும்.